Hi friends, welcome to Veen's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவும் டிஃபரண்டான Monday to Friday ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பாத்தறலாம். நான் செஞ்சிருக்கிற எல்லா ரெசிபீஸும் ரொம்ப ஈஸியாவே செஞ்சிரலாம். வாங்க ஒவ்வொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரெசிபி பிரெட் இட்லி. வீட்ல இட்லி மாவு அரைச்சு வைக்கலாம். ஆனா இட்லி சாப்பிடணும் போல ஆசையா இருக்குதுன்னா இந்த இட்லி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்டும் ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். இந்த சூப்பரான பிரெட் இட்லிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பாத்தறலாம். 6 ஒயிட் பிரெட், 1 கப் ரவா, 1 கப் கட்டியான தயிர், 1 டீஸ்பூன் சோடியம் பைகார்பனேட் அதாவது ஆப்ப சோடா, 1/2 கேரட் துருவுனது, இந்த இட்லிக்கு தேவையான அளவு உப்பு மற்றும் தண்ணி. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். நம்ம எடுத்திருந்த 6 ஒயிட் பிரெட்டோட ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் அரையும். இந்த மாதிரி 6 பீஸ் பிரெட்டையும் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரெட்டை வந்து ஒரு பவுலில் தட்டிக்கலாம். அதோட 1 கப் ரவா, 1 கப் கட்டியான தயிர், நல்ல திக்கான தயிராக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. திக்கான தயிராக இருந்ததுன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதோட இந்த பிரெட் இட்லிக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மாவு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா ஊறணும். நல்லா ஊறினாதான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ கிரேட் பண்ணி வச்சுருந்த 1/2 கேரட்டை இதில் சேர்த்துக்க போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் ஆப்ப சோடா அதாவது சோடியம் பைகார்பனேட் இதோட சேர்த்துட்டு அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எல்லாம் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லியை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லியை ரெடி பண்ணிடலாம். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிரெட் இட்லிக்கான மாவை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பிரெட் இட்லி ரெடி ஆகிடும். எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நான் எடுத்திருந்த அதே அளவு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இட்லி சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சாஃப்டாக மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரெட் இட்லியோட காரமான ஒரு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாம். இந்த டிஃப்ரெண்ட்டான பிரெட் இட்லியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு ஈஸியான ரெசிபி வந்து சிக்கன் ரேப். இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், உப்பு மற்றும் எண்ணெய் தேவைக்கேற்ப. மின்ட் அண்ட் கோரியாண்டர் சட்னி செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1/2 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 பச்சை மிளகாய், 1 கார்லிக், 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் மற்றும் உப்பு தேவைக்கேற்ப. இப்போ ரேப் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 2 சப்பாத்தி, 1 கைப்பிடி அளவு லெச்சீஸ் இலை, 1 டொமேட்டோ, 1 குக்கும்பர், 1 ஆனியன், 5 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இந்த ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நம்ம எடுத்திருந்த 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்ல உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரக பொடி, 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மற்றும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா மேரினேட் ஆகட்டும். முந்தின நாள் நைட்டே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா காலையில் எழுந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 20 நிமிஷம் ஊறட்டும். நம்ம மின்ட் அண்ட் கோரியாண்டர் சட்னி ரெடி பண்ணிடலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு 1 கைப்பிடி அளவு கோரியாண்டர் லீவ்ஸ், 1/2 கைப்பிடி அளவு மின்ட் லீவ்ஸ், 2 பச்சை மிளகாய், 1 கார்லிக், 2 டேபிள் ஸ்பூன் கட்டியான தயிர், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், கூடவே உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா மட்டும் போதும். ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை தேவையில்லை. ஒவ்வொரு சிக்கனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ஃப்ரை பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 8 நிமிஷத்தில் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடலாம். சிக்கன் ட்ராப் செய்கிறதுக்கு சிக்கன், சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்னும் சிக்கன் ட்ராப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் ட்ராப் செய்கிறதுக்கு நான் 2 வீட் சப்பாத்தி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்திருந்த கொரியாண்டர் மின்ட் சட்னியை 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சப்பாத்திக்கு மேலே தேய்ச்சிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே லெச்சீஸ் இலை இல்லாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே நீளமாக சாப் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் தக்காளி, அதோட கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், அதோட ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருந்த 5லேருந்து 6 பீஸ் குக்கும்பரையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதில் சேர்த்துக்கலாம். இந்த ரேப் வந்து சப்பாத்தி வச்சு செய்கிறதுனால இன்னும் ஹெல்தி. கூடவே வெஜிடபிள்ஸ், சிக்கன் எல்லாம் சேர்க்கறதுனால அது ஒரு ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதோட 1 டீஸ்பூன் கொரியாண்டர் அண்ட் மின்ட் சட்னி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு சப்பாத்தியை இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸும் வெளியில் வராது. இந்த சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சிக்கன் ரேப்பை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி அண்ட் சூப்பர் ஃபில்லிங் சிக்கன் ரேப் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓவர் நைட் ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் செய்கிறதுக்கு கேஸ் எதுவும் ஆன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஒரு ஹெல்தியான யம்மியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். குக் பண்ணதுக்கு போரிங்கான டேல இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஓவர் நைட் ஓட்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், 1 பிஞ்ச் சின்னமன் பவுடர், 2 டேட்ஸ், 10 ரைசன்ஸ், 1/2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 1 கப் மில்க், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த ஓட்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மூடி உள்ள ஒரு பாத்திரம் வேணும். இல்லைனா பவுல் ஏதாவது கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ் ஜாரில் நம்ம எடுத்திருந்த 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸை இதில் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் ஓட்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ இதோட 1 சிட்டிகை சின்னமன் பவுடர், அதாவது பட்டை பொடி, 1/2 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 2 டேட்ஸ் சீடு இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 10 ரைசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, கூடவே 1 கப் பால். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நான் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட், சியா சீட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டே நம்ம வைக்க போகிறோம். அடுத்த நாள் காலையில் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நைட்டே மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால நம்ம ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் வந்து ஓட்ஸில் இறங்கி அடுத்த நாள் நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த ஓட்ஸு இப்படி தான் இருக்கும். ஓட்ஸ் வந்து பாலெல்லாம் உறிஞ்சு நல்லா சாப்பிடக்கூடிய கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி இந்த பதத்தில் இருக்கும். இப்போ இதோட 1/2 கப் பால் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஓட்ஸ் வந்து கூலாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஹாட்டாக வேணும்னா நம்ம சேர்த்துக்கிட்ட பால் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். நான் வந்து 1 பனானாவும் 10லேருந்து 15 ப்ளூபெரிஸும் சேர்த்துக்க போகிறேன். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 பனானாவை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். கூடவே 10லேருந்து 15 ப்ளூபெரி சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து திணை பொங்கல். ஒரு சிறுதானியத்தை வச்சு ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். இந்த பொங்கல் செய்கிறது ரொம்ப ஈஸி. 1 பாட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட சொல்லலாம். இந்த திணை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னலாங்கிறத பார்த்துடலாம். திணை அரிசி, அதாவது ஃபாக்ஸ்டைல் 1 கப், 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 இன்ச் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை சிறிதளவு, 10லேருந்து 15 கேஷ்யூ நட்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இந்த சூப்பரான திணை பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம எடுத்திருந்த திணை அரிசியை 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். குக்கரை நல்லா சூடு பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் நம்ம எடுத்திருந்த திணை அரிசிக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நான் 1 கப் திணை அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறேன்.
தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்திருந்த 1 கப் திணை அரிசியும் 1/2 கப் பாசிப்பருப்பையும் 3-4 தடவை கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வைக்க போகிறோம். 4 விசில் அடித்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் அடித்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான திணை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இனி தாளித்து கொட்ட வேண்டியதான் பாக்கி. நம்மளோட ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். திணை பொங்கல் நல்லா இருக்குமா அப்படின்னா நார்மலாக வைக்கிற பொங்கலோடையும் இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதும் அதில் சிறிதளவு கருவேப்பிலையும் 1/4 இன்ச் இஞ்சியை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து 10லேருந்து 15 கேஷ்யூ நட்ஸும் இதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கேஷ்யூ நட் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த கலவையை நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த திணை பொங்கலோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான ஹெல்தியான சிறுதானிய திணை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கல் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அது மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த திணை பொங்கலை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெர்மிசெல்லி எக் உப்மா. இந்த உப்மா செய்கிறது ரொம்ப ஈஸி. இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாம் சேர்க்கறதுனால இது கண்டிப்பாக ஒரு ஃபில்லிங்கான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னலாங்கிறத அதை பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 10லேருந்து 15 கேஷ்யூ நட், 10 ரைசன்ஸ், 1 ஆனியன், 1 டொமேட்டோ, 1 கேரட், 1/4 கப் கார்ன், 1/4 கப் கிரீன் பீஸ், 1/2 கப் வெர்மிசெல்லி அதாவது சேமியா, 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் அதில் நம்ம எடுத்திருந்த 1/2 கப் வெர்மிசெல்லியை சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நான் எடுத்திருந்தது ரோஸ்ட்டு செய்யாத வெர்மிசெல்லி, அதனால் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ்ட் பண்ண வெர்மிசெல்லி எடுத்திருந்தாலுமே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் வெர்மிசெல்லி எடுத்துருக்கிறேன். வெர்மிசெல்லினா வேறு எதுவும் இல்லை, சேமியா. வெர்மிசெல்லி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகுனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட போகிறோம். 2 பொரிஞ்சதும் நம்ம எடுத்திருந்த 10லேருந்து 15 கேஷ்யூ நட், 10 கிஸ்மிஸ் பழம் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதும் எடுத்திருந்து 1 ஆனியனை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியனோட சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இந்த ஆனியன் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கூடவே நம்ம எடுத்திருந்த 1 கேரட்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதோட சேர்த்துக்கலாம். கேரட்டை 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திருந்த 1/4 கப் க்ரீன் பீஸ், 1/4 கப் கார்ன் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் எடுத்திருந்த க்ரீன் பீஸும் கார்னுமே ஃப்ரோசன் ஐட்டம் தான் எடுத்துருக்கிறேன். அதனால சீக்கிரமே குக் ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை வேக வச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம். இதோட 3 கப் சூடான வெந்நீர் இதில் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் வெர்மிசெல்லிக்கு 2 கப் தண்ணி வீதம் 1/2 கப் வெர்மிசெல்லி எடுத்ததுனால 3 கப் தண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறியெல்லாம் வேகட்டும். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்திருந்த 1 தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா வெர்மிசெல்லியோட டேஸ்ட் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்த வெர்மிசெல்லியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரது வரை வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா அழகாக வெந்திருக்கும். பாருங்கள், 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் வற்றி வெர்மிசெல்லியும் உதிரியாக அழகாக வெந்திருக்கு. நம்ம சேர்த்துக்கிட்ட காய்கறிகளும் நல்லா வெந்து வெர்மிசெல்லி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதோட சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தலையை இதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தலையோட ஃப்ளேவர் நம்ம வெர்மிசெல்லிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை தரும்.
வெர்மிசெல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எக் ஸ்க்ராம்பிள் பண்ணிடலாம். எக் ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டையை அதில் உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி, கூடவே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் முட்டை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். எக் ஸ்க்ராம்பிள் செய்கிறதுக்கான முட்டை ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து ஒரு பேன் எடுத்து அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை கலவையை அதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு கரண்டி போடாமல் 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்பூன் வச்சு ஓரங்களில் இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா நம்மளோட எக் ஸ்க்ராம்பிள் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். 3 நிமிஷத்தில் எக் ஸ்க்ராம்பிள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எக் ஸ்க்ராம்பிளை வந்து வெர்மிசெல்லி உப்புமாவோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வெர்மிசெல்லி உப்புமாவோட எக் ஸ்க்ராம்பிளை மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ஹெல்தியான வெர்மிசெல்லி எக் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. முட்டை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நான் செஞ்ச எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியுமே ரொம்ப ஈஸியான, ஃபில்லிங்கான, ரொம்பவுமே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.